வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். படம் நம்ம ஹீரோயின் கெல்லியோட பெட்ரூமில் தான் ஓப்பன் ஆகுது. வேக வேகமாக குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறா. ஆனால் அவள் புருஷன் ஜான் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டை விட்டே எந்திரிக்காம பெட்லேயே உட்காந்துட்டு ஹாயாக ஒரு தம்மை பற்ற வைக்கிறான். ஏதாவது வேலை கிளைக்கு ட்ரை பண்ணலாம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சா நான் காலையில் ஒரு வேலை ஈவினிங் ஒரு வேலைன்னு கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு கெல்லி சொல்கிறா. நான் என்ன பண்ண முடியும், வேலை கிடைச்சாதான் நான் போவேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒத்த வரியில் பதில் சொல்லிடுறான். இவங்கிட்ட பேசி யூஸ் இல்லை அப்படின்ட்டு கெல்லி வேலைக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோயின் கெல்லி ரொம்ப அழகானவ. அந்த குடும்பத்தையே தன்னோட மென்மையான ஷோல்டர்ல இவ சுமக்கிறா. பல முறை ஜான் கிட்ட பேசி பார்த்துட்டான். அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீடே கெதின்னு அடைஞ்சு கிடக்குறான். எப்ப பார்த்தாலும் தம்மு தண்ணின்னு டிவி முன்னாடி உட்காந்துட்டே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கெல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. காலையில ஒரு பப்ளிஷிங் கம்பெனில ஒர்க் பண்றா 9 to 5. 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பேக்கரியில் ஒர்க் பண்றா. இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் கூட அவங்கனால மாசமான அபார்ட்மெண்ட் ரெண்ட், பால், கிராசரின்னு எதையுமே அவளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா வர்ற வருமானத்தில் பாதி வருமானம் ஜானோட சிகரெட்டு தண்ணி செலவுக்கே போயிடுது. அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு இருக்கிற அந்த 1 மணி நேரம் கேப்ல அவளோட ஃப்ரெண்டு மெலினா கிட்ட தன்னோட குடும்ப ஸ்டோரியை சொல்லி கவலைப்பட்டு இருக்கா. எதுக்காக அவனோட நான்சென்ஸ் எல்லாம் சகிச்சுக்கிற, பேசாம அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, அவன் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அந்த காஃபி ஷாப்க்கு வில்சன் ஒருத்தர் வராரு. இவரு மலினாவோட முன்னாள் காதலர். ரொம்ப பிஸியான பிசினஸ்மேன், ரொம்ப பெரிய பணக்காரரும் கூட. இவரை ஏற்கனவே கெல்லிக்கு தெரியும். இது வரைக்கும் அவர் கூட அவ பேசினதில்லை. இன்னைக்கு தான் முதல்ல அவர் கூட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. கெல்லியை பத்தி அவர் விசாரிக்கிறாரு. அந்த சமயத்துல மெலினா பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு அங்கிருந்து போறா. பேசின ஒரு 2 நிமிஷத்துலயே கெல்லிக்கு எந்த அளவுக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவளுக்கு ஏதாவது உதவணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன், அதை பப்ளிஷ் பண்ற வரைக்கும் எனக்கு ஒரு செக்ரட்டரி தேவை, நான் உனக்கு நல்ல சம்பளம் தரேன் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஆஃபர் பண்றாரு. கெல்லிக்கு வில்சன் தன் மேல பரிதாபப்பட்டு தான் பணம் கொடுக்க முன் வராரு அப்படிங்கிறது புரிஞ்சு போக, இல்ல வேண்டாம் அப்படின்னு அதை மறுத்தர்றா. அதுக்குள்ள பாத்ரூம் போயிருந்த மெலினா வரவும் 2 பேரும் அவருக்கு பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா வில்சன் கெல்லியோட நிலைமைக்காக அவளுக்கு பணம் கொடுக்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடியே கெல்லி அவர் பார்த்திருப்பாரு. பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். தன் வயசு காரணமா அதை வெளியே சொல்றதுக்கு வெக்கப்பட்டு தன் மனசுக்குள்ளேயே அந்த காதலை பொத்தி வச்சிருப்பாரு. இதயம் பட முரளி மாதிரி அந்த காதலை மீண்டும் வளர்த்தலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு கெல்லி கிட்ட ஒரு கோடு போட்டு பார்க்கறாரு, ரோடு போட முடியுமான்னு. 2 பேரும் போற வழி தான் மெலினா கெல்லி கிட்ட சொல்றா. நானும் வில்சனும் ஒரு காலத்துல தீவிரமா காதலிச்சிட்டு இருந்தோம். ஆனா எங்க காதல் அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போக அவர் வீட்டுல பெரிய பிரச்சனை வந்துச்சு. வில்சனோட ஒய்ஃப் இவரை பிரிஞ்சு சுவிட்சர்லாந்து போயிட்டாங்க பையனை கூப்பிட்டுட்டு. அவரோட குடும்பம் பிரியறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில நானே அந்த லவ்வை பிரேக் பண்ணிட்டேன். இப்போ நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் அப்படின்னு அவளோட பழைய கதையை சொல்றா. 2 தோழிகளும் கொஞ்ச நேரம் வெளியே சுத்திட்டு கிளம்புறாங்க. மறுநாள் காலையில ஆபீஸ் வந்த கெல்லிய ஹெச்ஆர் கூப்பிட்டு அனுப்புறாரு. ஆனா அவர் ஒரு செய்தியை இடியா அவ தலையில இருக்கிறாரு. அதாவது மேன் பவர் குறைக்கிறதுக்காக கெல்லியை அந்த ஆபீஸை விட்டு தூக்கிட்டாங்க. கெல்லிக்கு ஒரு நிமிஷம் கிறுகிறுன்னு வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோமோ அப்படிங்கிற அந்த கிறக்கம் தான். இந்த சம்பளத்தை நம்பி தான் எல்லா கமிட்மெண்ட்டையும் வச்சிருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு சாயந்தரம் வில்சனை அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்றா. அந்த செக்ரட்டரி வேலைக்கு இவ இப்ப தயார் அப்படின்னு சொல்லவும் உடனடியா இவளோட தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு ஒரு செக் போட்டு கொடுக்கறாரு. அன்னைக்கு நைட்டு டின்னர்ல வில்சனை மீட் பண்ணதை பத்தி ஜான் கிட்ட கெல்லி சொல்றா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அவ சொல்றதையெல்லாம் நம்பாம கிண்டலா பாக்குறான். என்னது, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு சம்பளம் கொடுக்கறாரா அப்படின்னு கெல்லிய சந்தேக பார்வையோடயே அவன் கேட்கறான். ஆனா அவனோட நினைப்பு என்னன்னா, கெல்லி அவங்க கூட படுத்தெந்திரிச்சுதான் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு. அவனையே உத்து பார்த்துட்டு இருந்த கெல்லி அவன் மனசுல என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அப்பதான் சட்டுன்னு தன்னோட முடிவை அவன்கிட்ட சொல்றா. இதோ பாரு ஜான், என்னால இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட சுமைய சுமக்க முடியாது. நானும் பல தடவை உங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன். நீ வேலைக்கு போற மாதிரி தெரியல. அதனால நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன். இப்படி சொன்ன உடனேயே ஜான் அதிர்ச்சியாகி கெல்லி கிட்ட கெஞ்சுவான் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. அந்த நாய் எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தைக்கும் கூட வேண்டாம் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லவே இல்லை. பல வருஷங்களா கெல்லி தான் இந்த குடும்பத்தோட பாரத்தை சுமந்துட்டு இருக்கா. அது அவனுக்கும் தெரியும். ஆனா போறதுன்னா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலா இருக்கிறான். இது மேலும் கெல்லியோட மனசை காயப்படுத்துது. காலையில மூட்டை முடிச்சு எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு கெல்லி கிளம்புறா. பாருங்க, அவ சூட்கேஸை கொண்டு வந்து கார்ல லோட் பண்றதே ஜான் தான். அப்ப கூட அவளை நிறுத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணவே இல்லை. பெட்டி படுக்கையோட அவ ஃப்ரெண்டான மெலினாவோட ரூமுக்கு தான் வரா. அவ வேலையில செட்டில் ஆகி ஒரு வீடு பார்க்குற வரைக்கும் அங்கதான் இருப்பா.
வில்சனும் கெல்லியும் தினமும் அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. வில்சன் அவரோட லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா கெல்லி ரொம்ப மூடி டைப்பு. இது வரைக்கும் தன்னோட பிரச்சனையை பத்தி அவர்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதை தவிர வேலையை பத்தி மட்டும்தான் அவ பேசுவா. தினம் வில்சன் கூட நடக்கிற அந்த கான்வர்சேஷனை எல்லாத்தையுமே மெலினா கிட்ட கெல்லி ரூமுக்கு வந்த உடனேயே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவா. பாவம் நல்ல மனுஷன், என்னால தான் இப்படி புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம்னு லைஃபை தொலைச்சிட்டு அவ்வளோ பெரிய அரண்மனை வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மெலினா சொல்கிறான். இப்போ அடுத்தடுத்த நாட்களில் கெல்லி அவளோட வேலையை ஆரம்பிக்கிறா. அதாவது அவர் டிக்டேட் பண்ண அதை டைப் பண்ணுறது தான் கெல்லியோட வேலை. கெல்லியை நல்லா உபசரித்து நல்லா பார்த்துக்கிறாரு. கெல்லி அவளோட வேலையில் மூழ்கி போயிடுறா. ஆனால் வில்சன் பார்த்தீங்கன்னா கெல்லியோட அழகுல மூழ்கி போயிடுறாரு. அவர் நினச்சபடியே அவளை பக்கத்துல இருந்து அணுவணுவாக ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வில்சனுக்கு ஒரு ஃபோன் வருது. கேஷுவலாக கெல்லி கிட்ட பேசிட்டே ஃபோன் எடுத்தவர் திடீர்னு டென்ஷன் ஆகி, ஓகே நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணுறதுலே குறியா இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே கெல்லிக்கு புரிஞ்சு போகுது அவரோட மனைவி தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இவர் தவிக்கிறத பார்த்து அவளுக்கு சிரிப்பு தான் வருது. இப்படியே நாட்கள் உருண்டோட ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது கெல்லிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படியே கெல்லி தினமும் ஈவினிங் ஆனால் வில்சனோட வீட்டுக்கு வந்து அவளோட டைப்பிங் வேலை பார்க்கறது, அப்படியே அது ஒரு ரொட்டீன் ஒர்க்காக மாறுது. சில மாதங்கள்லேயே கெல்லி அவள் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு இப்போ ஒரு தனி ஃப்ளாட்டுக்கு அவள் குடி போக போகிறா. இதெல்லாம் பார்த்த மெலினாக்கு தன் ஃப்ரெண்டு கம்ஃபர்டபுள் ஆகிறத பார்த்து சந்தோஷம்தான். இப்போ வில்சனோட புக்கு பாதி கம்ப்ளீட் ஆகுது. இந்த சமயத்தில் தான் அவர் ஒரு பப்ளிஷரை போய் பார்த்து இந்த புக்கு கம்ப்ளீட் ஆனால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லி கெல்லியை அனுப்புகிறாரு. அதன்படி கெல்லி ஒரு பப்ளிஷரை போய் மீட் பண்ணுறான். அவன் பேர் ஜெரோன். அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் படித்து பார்த்த ஜெரோனும் அந்த ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறான். கெல்லியோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறான். நான் உங்களுக்கு லேட்டராக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் அன்னைக்கு கெல்லி வேலைக்கு வந்த சமயத்தில் வில்சன் அவரோட பொண்ணையும் மருமகனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவரோட பொண்ணு பேர் ஈவா. கெல்லியை ஏற இறங்க பார்த்த ஈவா, ஒருவேளை நம்ம அப்பா இவ கூட தான் லிவின்ல வாழ்ந்துட்டு இருக்காரோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் அவளுக்கு அதில் சந்தோஷம்தான். வயசான காலத்தில் எங்கள் அப்பாவை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. கெல்லிக்கு புரியுது ஈவா என்ன மீன் பண்ணி சொல்கிறா அப்படின்னு. மௌனமாக இருந்துடுறா. அப்போ தான் வில்சனும், என் பொண்ணங்கூட நான் அடிக்கடி பார்க்குறேன், ஆனால் என் பையனை பார்க்க முடியறதே கிடையாது, அவன் எப்போவுமே அவங்க அம்மா கூட தான் இருப்பான், ஈவன் என் கூட ஃபோனில் கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் வருத்தப்படுறத பார்த்து கெல்லிக்கு அவர் மேலே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் ஜெரோன் ஃபோன் பண்ணுறான். அந்த புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஈவினிங் டின்னரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு கெல்லி கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இந்த விஷயத்த கெல்லி வில்சன் கிட்ட சொல்லவும் இனம் தெரியாத ஒரு பொசசிவ்னஸ் அவரோட மனசுக்குள்ளே பூந்து அவரை வாட்ட ஆரம்பிக்குது. எங்கே கெல்லி தன்னோட கையை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் வேற இப்போ வர ஆரம்பிக்குது. இந்த ஆஃபீஸில் நேட் அப்படின்னு ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் கொஞ்ச நாள் லீவில் இருந்திருப்பான். இப்போ தான் திரும்பி வந்து ஜாயின் பண்ணுறான். கெல்லிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. கெல்லியும் நேட்டும் அவங்க வேலையை பற்றி தான் ரொம்ப க்ளோஸாக பேசிக்குவாங்க. ஆனால் இதையவே வில்சனால் பொறுத்துக்க முடியாது. இந்த நேட்டை எப்படியும் ஆஃபீஸை விட்டு தூக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த நேட்டுக்கு கெல்லி மேலே ஒரு கண்ணு. சதாசர்வ காலமும் அவளையவே பார்க்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கெல்லிக்கு தெரிஞ்சும் அவள் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறா. அன்னைக்கு நைட்டு கெல்லியும் ஜெரோனும் நைட்டு டின்னரில் இந்த பப்ளிஷிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி கெல்லி ப்ரொஃபஷனலாக அந்த புக்கு பப்ளிஷிங் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுவா. ஆனால் ஜெரோன் பார்த்தீங்கன்னா, நான் உங்களை நிறையா தடவை அந்த பேக்கரியில் பார்த்துருக்கேன், ஏன் லாஸ்ட் வீக் கூட உங்ககிட்ட இருந்து தான் அந்த பிஸ்கட் வாங்கிட்டு போனேன் அப்படி இப்படின்னு அவுட் ஆஃப் டாபிக் நிறையா பேசுவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் பார்த்த உடனேயே பிடிச்சி போகுது. ஆனால் ரெண்டு பேருமே அதை சொல்ல தயக்கப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட விருப்பத்தை சொல்லிக்கல. மறுநாள் காலையில் கெல்லி ஆஃபீஸ்க்கு வர எப்போ வருவான்னு காத்துட்டு இருந்த வில்சனும், நேற்று உங்கள் டின்னர் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நடந்தது எல்லாத்தையும் கெல்லி சொல்கிறா. வில்சனுக்கு கெல்லி தனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவளை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அந்த சமயத்தில் தான் அவருக்கு திடீர்னு முதுகு பிடிச்சிருச்சு. வேகமாக அங்கிருந்த சோஃபாவை எல்லாம் ரெடி பண்ணி அதில் படுக்க வச்சு அவருக்கு ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விடுறா. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெண்ணோட கை தன்னோட உடம்புல பட அப்படியே அவருக்கு உடம்பெல்லாம் சிலுத்துக்குது. உள்ளுக்குள்ள ஒரு பூகம்பமே நடக்குது. இருந்தாலும் பாவம், அவரால் என்ன பண்ண முடியும்? கெல்லியோட விருப்பம் இல்லாமல் அவளை தொடங்கூட முடியாது அப்படிங்கிறது வில்சனுக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட முறை அப்படிங்கிற மாதிரி வில்சன் கெல்லியை ஒரு எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டாக ஆர்டர் பண்ணுறாரு. மனுஷனுக்கு வயசாச்சுன்னா அவன் செல்லா காசு, ஆனால் வைனுக்கு வயசாச்சுன்னா அது பல கோடி பெறும். அந்த மாதிரி தான் கெல்லியோட அதிக வயசான வைனெல்லாம் வாங்கி கெல்லி கொடுக்குறாரு. கெல்லி இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அவருக்கு ரொம்ப தேங்க் பண்றா. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற பல பேரு வில்சனோட ஃப்ரெண்ட்ஸு. வில்சன் ஏதோ மேட்டர கூப்பிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாரி தான் அவங்க திங்க் பண்றாங்க. இந்த வயசான காலத்துல இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு வில்சன பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பணத்துக்காக தான் கெல்லி இந்த வயசானவன் கூட சுத்துறான் அப்படிங்கிற மாரி இவ காதுபடவே அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. அதெல்லாம் கேட்ட கெல்லிக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற சமயத்துல மழை பெருசா வருது. அந்த சமயத்துல ஜேரனை மீட் பண்ண கெல்லியும் ஜேரனும் அவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மழை வேற வெளியே சோன்னு பேஞ்சிட்டு இருக்கு. கெல்லியோட அந்த ஸ்ட்ரக்சரான பாடி மழையில நனைஞ்சு ஜேரனை என்னவோ பண்ணுது. அவனால இதுக்கு மேல அடக்க முடியாம அவ பக்கத்துல நெருங்கி வரான். கெல்லிக்கும் அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அதனால அவனுக்கு எந்த எதிர்ப்பும் காமிக்காம ரெண்டு பேரும் ரொம்ப ஃபியூரியஸா இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கெல்லி அவன் கூடவே அவன் ரூம்லயே தங்கிடுறா. அப்புறம் என்ன, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதலை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப தினமும் கெல்லி ஜேரோனை பார்க்கறக்கு வரா. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா ஓடிட்டு இருக்கு. அந்த சமயத்துல தான் கெல்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜானோட அம்மா தான் பேசுறா. உன்னோட பிரிவை தாங்கிக்க முடியாம ஜான் சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டான், அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் பதட்டமான கெல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சு புடிச்சு வந்து பார்த்தாதான் தெரியுது, ஜான் சாரு தண்ணி மப்புல கணக்கு தெரியாம தூக்க மாத்திரைய ஒரு 2-3 முழுங்கிட்டாரு, அதோட எஃபெக்ட் தான் அப்படின்னு அவளுக்கு தெரிய வரவும், தூ நீ இன்னும் திருந்தலையாடா அப்படிங்கிற மாதிரி அவனை கேவலமா பார்த்துட்டு வந்துடுறா. வில்சனோட புக்கு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஆனா அவரால அந்த ஸ்டோரியை முடிக்கவே முடியல. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றாரு. கெல்லியும் ஜேரனும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது தான் அவரோட பிரச்சனையே. அவர் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்தது எல்லாமே வெளியே வார்த்தைகளா வெடிக்குது. அதுல அவர் கெல்லியை பத்தி கொஞ்சம் மோசமாகவும் பேசிடுறாரு. இதனால டென்ஷன் ஆன கெல்லி உங்க வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கோவப்பட்டு எந்திரிச்சு போறா. ஆனாலும் இந்த ஸ்டோரியோட எண்டிங் பார்ட்டை எழுதிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் வில்சன் உணரவே ஆரம்பிக்கிறாரு, தான் கெல்லி கிட்ட மோசமா பேசிட்டோம் அப்படின்னு. தன்னோட பிரச்சனையை தன்னோட எக்ஸ் லவ்வரான மெலினா கிட்ட வில்சன் ஷேர் பண்றாரு. அவர் கெல்லி கிட்ட நடந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி மெலினா கிட்ட ஃபீல் பண்றாரு. நாளைக்கு அவங்க ஆஃபீஸில் இருப்பா, நான் அதுக்கு கேரண்டி அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறா மெலினா. அதன்படியே மறுநாள் கெல்லி ஆஃபீஸ்க்கு வரா. எதுவுமே நடக்காதது மாதிரி ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கிறாங்க. வில்சனும் அவரோட ஒருதலை காதலை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அந்த கதையை டிக்டேட் பண்ணி முடிக்கிறாரு. கெல்லிக்கு வில்சனோட விருப்பம் நல்லா தெரியும், இருந்தாலும் அவ அதை தெரிஞ்சுக்கிற மாதிரியே காமிச்சுக்க மாட்டா. அன்னைக்கு நைட்டு ஜேரனும் கெல்லியும் டின்னர்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஜேரனும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆஃபர் பண்றான். திரும்பவும் ஆரம்பத்தில் இருந்தா அப்படின்னு கெல்லி அந்த கல்யாணத்தை மறுத்தர்றா. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் பிடிக்குதோ அவ்வளவு நாள் லிவ்இன்ல இருக்கலாம், இந்த கை கட்டு கால் கட்டுக்கெல்லாம் நான் இனிமேல் தயாரா இல்லை அப்படின்னு அவ ரொம்ப ஓப்பனா பேச, இதை கேட்ட ஜேரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் உன்னை என் மனைவியா தான் பார்த்தேன், உனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்பவே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட பிரேக்கப் பண்ணிடுறான். அந்த வருத்தத்திலேயே நடந்து வந்துட்டு இருந்தவ என்ன நினைச்சாலோ தெரியல, நேரா வில்சனோட வீட்டு கதவை தான் வந்து தட்டுறா. கதவை ஓபன் பண்ண வில்சன் வாசல்ல கெல்லி நிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் முதல் முறையா கெல்லி தன் லைஃப்ல நடந்ததை பத்தி எல்லாத்தையும் வில்சன் கிட்ட தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அவரும் சரிமா உனக்கு போதை தலைக்கேறிடுச்சு போய் படு அப்படின்னு அவளை படுக்க வச்சிடறாரு. வில்சன்னால தூங்கவே முடியல. நடுராத்திரில எந்திரிச்சு கெல்லியோட ரூமுக்கு வராரு. துணி இல்லாம பெட்ஷீட்டு அரையங்குறையமா அவளை மூடி இருக்க, அவளை இப்படி அரையங்குறையமா பார்த்த வில்சன்னால தன்னோட ஆசையை அடக்க முடியல. தூங்கிட்டு இருக்கிற கெல்லியோட முதுக கழுத்துக்கு கீழே அப்படின்னு தன் கையை வச்சு வருடுறாரு. டப்புன்னு கெல்லி கண்ணை முழிக்கிறா. அவ கத்துவா அப்படின்னு வில்சன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா ஆச்சரியம் பாருங்க, விலகி போன வில்சனோட கையை இருக்க பிடிச்சுக்கிறா. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் பெட்ஷீட்டுக்குள்ள பூந்துக்க எங்கேயோ குதிரை கணைக்கிற சத்தம் கேட்குது. மறுநாள் காலையில வில்சனோட ஒய்ஃப் அவரை தேடிட்டு வராங்க. இதை வில்சனே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வில்சனுக்கு புரியுது, தன்னோட தவறையெல்லாம் மன்னிச்சு தன்னோட ஒய்ஃப் தன்னை ஏத்துக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப ஒரு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, குடும்பமா காதலா, காதலா குடும்பமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரே போராட்டம். கடைசியில குடும்பம்தான் முக்கியம் அப்படின்னு அவர் டிசைட் பண்றாரு. அந்த சமயத்துல தான் கெல்லியும் உள்ள வரா. தன்னோட மனைவி கூட வாழ போறத பத்தி கெல்லி கிட்ட அவரு சொல்லவும் கெல்லிக்கு இதயமே உடைஞ்சு போகுது. ஏன்னா கெல்லியோட ஐடியா என்னவா இருக்குன்னா, வில்சன் கூட ஒரு லிவ்இன்ல இருக்கலாம் அப்படிங்கிற பிளானை பத்தி இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் அவ வந்திருக்கா. ஆனா வில்சன் முந்திட்டு அவரோட முடிவை சொல்லிடுறாரு. தன்னோட முடிவை சொல்ல முடியாம மௌனமா அவரோட முடிவை ஏத்துக்கிறா. இப்ப கம்ப்ளீட் பண்ண அந்த புக்கோட மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் கெல்லி கிட்ட கொடுத்து,
இந்த புக்கு பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நீ தான் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு கடைசியாக அவளை ஒரு தடவை இருக்க கட்டி பிடிச்சிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாரு. இதையெல்லாம் மனசு கணக்க வேதனையாக கெல்லி பார்த்துட்ருக்கா. அவளால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. அந்த மேனுஸ்கிரிப்டை எடுத்துட்டு ஜேரனை மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறா. எப்படியும் ஜேரன் கிட்ட பேசி அவன் கூட சமாதானம் ஆயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவனோட ஆஃபீஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. இதோட இந்த படமும் முடியுது. ஏனுங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.